சமீபத்துல மோகன்லால் நடிப்புல வெளியான தொடர் மூவி ஹேங்கோவர்ல இருக்கிற மலையாள மூவி ஃபேன்ஸுக்காக அடுத்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் நரிவேட்டு. தங்களுடைய நில உரிமைக்காக போராட்டம் நடத்தும் பழங்குடி மக்கள் வெர்சஸ் அதிகாரத்துல இருக்கிறவங்களுடைய அத்துமீறல் தான் நரிவேட்டை படத்துடைய சிம்பிளான கதை. சோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். அம்பானி மாதிரி பெரிய ஆளா தான் வருவேன், சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோ வர்கீஸ், அதாவது டொவினோ தாமஸ். வேலைக்கு போகாம சும்மா இருக்கிறது அவருடைய காதலுக்கே இடைஞ்சலா அமைய கிடைச்ச கான்ஸ்டபிள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அங்க வேலைக்கு போற இடத்துல சக போலீஸ் அதிகாரியான சுராஜ் கூட நட்பு கிடைக்குது. அப்போ நிலத்துக்காக பழங்குடியினர் நடத்தக்கூடிய போராட்டத்துக்காக காவல்துறை அங்க போகுது. எதிர்பாராத விதமா அந்த இடத்துல பஷீர் கொல்லப்படுறாரு. பஷீரை கொன்னது யாரு, பழங்குடியினர் போராட்டம் என்ன ஆச்சு, வர்கீஸ் இந்த பிரச்சனைய எப்படி கையாள்றார் அப்படிங்கிறதுதான் நரிவேட்டை படத்துடைய கதை. உண்மை சம்பவங்களை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்ட படம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்துல வெளியான விடுதலை, கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களும் உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் படமாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படங்களுடைய மலையாள வெர்ஷன் மாதிரி தான் நரிவேட்டை படம் இருக்கு. படத்துல ஆக்டர்ஸ் உடைய நடிப்பு பத்தி பார்க்கலாம். பொறுப்பில்லாத முன்கோபி கதாபாத்திரம் டொவினோவுக்கு. அந்த கேரக்டர் பண்ற சில விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா இரிட்டேட் ஆகுற அளவுக்கு அழகா அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. சுராஜுடைய கேரக்டர் பார்த்தோம்னா படத்துல ஒரு பிரீஸ் மாதிரி இருக்கு. டொவினோவுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் படத்துல ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்க. நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இயக்குனர் சேரனுக்கு கொடுத்திருக்காங்க. பல காட்சிகளை தன்னுடைய மெச்சூர்டான ஆக்டிங்கால எலிவேட் பண்ணியிருக்காரு. ஆனா பல இடங்கள்ல அவருடைய ஆங்கில உச்சரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. டொவினோ காதலியா வரவங்க கேரக்டர் பெருசா இம்பாக்ட் இல்ல. பழங்குடியின மக்களா வரக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே தேவையானதை நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிளஸ் அப்படின்னா டெக்னிக்கல் டீம் சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, ஃபைட், மியூசிக் எல்லாம் கதைக்கு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம கொடுத்திருக்காங்க. படத்துடைய பெரிய மைனஸை வீக்கான அதனுடைய ஸ்கிரீன் பிளே தான். இந்த மாதிரி கதைகளோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட எமோஷன் தான். அது இந்த படத்துல எந்த இடத்துலயும் சரியா கன்வே ஆகவும் இல்ல. ஆடியன்ஸ் ஆன நமக்கும் பெருசா அதை இம்பாக்ட் ஏற்படுத்தல. அதே போல போராட்டம் நடத்துற பழங்குடியின மக்கள் பக்கமும் வலுவான காட்சிகளோ அந்த போராட்டத்தை சரியா முன்னெடுத்து போறதுக்கான வழிமுறைகளோ வசனமோ அழுத்தமா எந்த இடத்துலயும் பதிய வைக்கல அப்படிங்கிறது பெரிய மைனஸ். காவல்துறை தங்களுடைய அதிகாரத்தை வச்சுட்டு தங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது போராட்டம் நடத்துறவங்க ஊடகம் முன்னால பேசாம அதை அலட்சியப்படுத்திட்டு கடந்து போறாங்க. அடுத்து என்ன போறோம் அப்படிங்கிற தெளிவும் அவங்க கிட்ட இல்ல. மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நம்ம ஹீரோ டொவினோ கேரக்டருக்கு மக்கள் பிரச்சனையை பத்தின ஒரு அடிப்படை புரிதலோ தெளிவோ இல்லாம போறது அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பஷீர் கொலைக்கு அப்புறம் அவர் எப்படி திடீர்னு திருந்தி காவல்துறைக்கு எதிராக எப்படி ஆதாரங்களை சேகரிக்கிறாரு, அதை எப்படி அவர் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறாரு, இந்த மாதிரியான காட்சிகள் தான் படத்துல ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனா அதை ஒரு எந்த ஒரு வலுவான காட்சிகளும் இல்லாம மேம்போக்கா கடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது பாக்குற ஆடியன்ஸுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஆக மொத்தத்துல நரிவேட்டை திரைப்படம் மலையாளத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆவரேஜான படம். படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க.